அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், பங்காளர்கள், நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் சத்தியவசன ஊழியங்களையும் சத்தியவசன எல்லா நற்செய்தி அறிவு பணியையும் தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்க நாம் ஜெபங்களை ஏறெடுக்கலாம். இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, நம்மை தைரியப்படுத்தும் தேவன். நம்மை தைரியப்படுத்தும் தேவன். வசனம், இதற்காக நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வசனம் சங்கீதம் 138:3 இருக்கிறது. நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். தைரியமில்லாத சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருப்போம். அந்த நேரத்தில் நாம் பலவீனமாக இருப்பதையும் பார்த்திருப்போம். ஆனால் ஆண்டவருடைய தன்மை எப்படி இருக்கிறது? நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய ஆத்மாவிலே பலனும் தருகிறார், ஆத்மாவை தைரியப்படுத்தவும் செய்கிறார். பொதுவாக அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம், என்ன செய்கிறோம் என்ற கேள்வியை நாம் கேட்பது நல்லது. விசேஷமாக நமக்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கும்போது, ஆண்டவர் இதுவரை செய்த ஒரு காரியத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும்போது, ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய தொடங்கும்போது நாம் அநேக நேரங்களிலே அதைரியப்படுகிறோம், அநேக நேரங்களிலே பயப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்மை அவரோடு கூட எப்போதும் தம்முடைய பிள்ளைகளாக நடத்துகிறார். ஆகையினாலே அவர் 2 காரியங்களை செய்து அவர் பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். அவர் செய்கிற முதல் காரியம், அவர் நம்மோடு பேசுகிறார். 2வது, அவர் நமக்கு செய்கிற காரியம் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த 2 தன்மைகளும் நமக்குள் நல்ல குணாதிசயங்களை உருவாக்க வேண்டும். வேதத்தில் நாம் படிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட மனிதனை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். யோசுவா, அவருடைய தன்மை கவனிக்கும் தன்மையாக இருந்தது, கற்றுக்கொள்ளும் தன்மையாக இருந்தது. அதேபோல் அந்த மனிதனுடைய விசுவாச பார்வை காலேபோடு சேர்ந்து தேவனுக்கு மகிமை உண்டாகும் ஒரு அந்த விசுவாச பார்வையை ஜனங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டதை நாம் எண்ணாகமம் 14வது அதிகாரத்திலே பார்த்தோம். அதே யோசுவாவுக்கு ஆண்டவர் புதிய பொறுப்பை தருகிறார். என்ன பொறுப்பு? மோசேக்கு பிறகு இந்த ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பை தருகிறார். புதிய பொறுப்புகள் பொதுவாக மனிதனுக்கு, யாராக இருந்தாலும் சரி, இதை எப்படி செய்ய போகிறோம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். என்ன செய்கிற போகிறோம் என்று சொல்லி திகைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் இந்த யோசுவாவை ஆண்டவர் எப்படி தைரியப்படுத்துகிறார் என்று நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், யோசுவாவினுடைய முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலே அவர் பேசுகிறார். கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். ஆண்டவர் ஒரு புதிதான ஒரு வேலையை அவருக்கு தருகிறார். சூழ்நிலை மோசே மரித்து போன சூழ்நிலை. அடுத்து யார் மக்களை வழிநடத்த போகிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாய் இருந்த நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் இதுவரை யோசுவாவை தேவன் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஒரு கவனிக்கும் மனிதனாக, மோசேக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், எப்படி நடத்துகிறார் என்று கவனிக்கும் மனிதனாக,
மோசேயினிடத்தில் கற்றுக்கொள்ளும் மனிதனாக அவனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அவனுக்கு விசுவாச பார்வை இருக்கும்படியாக கூட அவனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நேரடியாக அவனோடு பேசும்போது அவனை ஆயத்தப்படுத்துகிறார். எப்போதெல்லாம் தேவாதி தேவன் மனிதனோடு பேசுகிறாரோ அப்போதெல்லாம் அந்த பேச்சை கேட்கிற, தேவன் பேசுவதை கேட்கிற மனிதன் நிச்சயமாக 2 விளைவுகளை சந்திப்பான். முதல் விளைவு, தேவாதி தேவன் என்னோடு பேசுகிறார் என்கிற அந்த ஒரு பெரிய ஆச்சரியமும் ஒரு பெரிய சந்தோஷமும் நிறைந்த ஒரு சூழல். ஆனால் அவர் பேசுகிற அந்த காரியத்திலே நமக்கு ஏதாவது அதைரியம் வருமானால், அல்லது ஆண்டவர் பேசுகிற காரியம் நமக்கு ஒரு பெரிய ஒரு செய்ய முடியாத ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்துமானால், நிச்சயமாக நாம் என்ன ஆண்டவரிடத்தில் கேட்க விரும்புவோம், இதை நான் எப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி. இங்கே யோசுவா அவரோடு பேசின மாதிரி எதுவும் வரல. ஆண்டவர் பேசி கொண்டு போகிறார். 5வது வசனத்தில் அவரோடு பேசும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் பேசும்போது அவர் செய்ய சொல்லும் வேலையையும் அவர் சுட்டி காட்டி பேசுவார். அதே போல அவருடைய தன்மை, எந்த தன்மை நம்மோடு கூட இருந்து நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தும் என்கிறதையும் அவர் சொல்வார். இங்கே அவர் சொல்வது, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். அது யாருக்கு விளங்குதோ விளங்கலையோ, யோசுவாவுக்கு நல்லா விளங்கும். காரணம், மோசையை மிக கூர்ந்து அருகிலிருந்து கவனித்தவர், அவரிடத்திலிருந்து நிறைய கற்றுக்கொண்டவர். ஆகையினால ஆண்டவர் அவரோடு பேசும்போது, எப்பா மோசைக்கு உனக்கும் நான் அப்படிலாம் வித்தியாசம் பார்க்கல, மோசையோட நான் எப்படி பேசணுனோ அதே போல் நான் உன்னோடையும் பேசுவேன். ஆண்டவர் இன்று நம்மை பார்த்தும் அப்படித்தான் சொல்லுகிறார். பேசுகிற தன்மை ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய தன்மைகளில் சிறப்பான தன்மை. அவர் பேசும்போது கேட்கும் பாக்கியத்தை நம்முடைய காதுகளும் நம்முடைய மனதும் நம்முடைய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் பெற்றிருந்தால், அது எவ்வளோ காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அது வழிநடத்தும் என்பதை பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே அவர் சொல்கிறாரு, அவருக்கு ஏற்படுகிற சந்தேகத்தெல்லாம் அவர் கேட்கல, ஆண்டவரே சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன்னை ஒருத்தனை எழுத்து நிற்பதில்லை. ஏன்னா அவருக்கு என்ன சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மோசேக்கு அவங்க ஜனங்கள்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க, மோசேக்கு அப்படியே ஆதரித்து போனாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க, நான் போய் நின்னா என்ன சொல்லுவாங்களோ. ஆண்டவர் சொல்கிறார், யார் எழுத்து நிற்பதில்லை, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். பேசுவதிலே ஆண்டவர் வேலையும் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். இந்த தன்மையுடைய ஆண்டவரை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்று இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும். இந்த யோசுவாவினுடைய முதல் அதிகாரத்துடைய 9 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ஆண்டவர் ஏன் பேசுகிறார் இப்படி அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஆண்டவருக்கு நல்லா தெரியுது, யோசுவாவுக்கு ஒரு புதிய பலன் வேண்டும், அவருக்கு ஒரு புதிய தைரியம் வேண்டும். அவருக்கு நான் இதை கொடுக்கணும்னு சொன்னால், அவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி அவரோட கூட இருப்பேன், என்ன செய்வேங்கிறத அவருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்லுகிறார். நாமும் கூட அநேக நேரங்களில் சில காரியங்களை எளிதாக செய்து விடுகிறோம், சில காரியங்களை செய்வதற்கு கடினமாக இருக்கிறது. இதை நான் எப்படி செய்வேன், இது என்னால் செய்ய முடியாத காரியம் போல் இருக்கிறதே என்று கூட நாம் யோசிப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் நம்மை செய்ய சொல்லும் காரியமாக அது இருக்குமானால், ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை தருகிறார், செய்ய சொல்லுகிற தேவன், இந்த காரியத்தை நீ எனக்காக செய் என்று சொல்லுகிற தேவன் கூடவே இருந்து நம்மை கைவிடாமல், நம்மை காப்பாற்றியும், நம்மை ஆதரித்தும், நம்மை விட்டு விலகாமலும் அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவர் அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க போகிறோம். இந்த வார்த்தையை ஒரு 3 முறை இந்த அதிகாரத்தில் இந்த 10 வசனங்களுக்குள்ளே சொல்லுகிறார். என்ன வார்த்தை? யோசுவாவை பார்த்து, பலங்கொண்டு திடமனதாயிரு. அவன் என்ன செய்யணுங்கிறத சொல்லுகிறார். அநேக நேரங்களில் பேசும்போது தேவன் தான் என்ன செய்வேன் என்று சொல்வார், அதே நேரத்தில் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மனிதர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்வார். நம்முடைய தேவன்
எல்லாவற்றிலும் கவனமுடையவராகவும் எல்லாவற்றிலும் ஞானத்தில் சிறந்தவராகவும் எல்லா வல்லமையும் சர்வ வல்லமையும் பொறிந்தின தேவனாக இருக்கிறபடினால அவர் நம்மோடு பேசும்போது அதில் நீங்கள் உத்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இரண்டும் சேர்ந்து இருக்கும். ஆண்டவர் பேசுவதும் இருக்கும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் இருக்கும். அதே நேரத்தில் நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு என்ன ஒரு குவாலிட்டி அல்லது என்ன ஒரு கேரக்டர், என்ன ஒரு தன்மை நமக்கு வேணும்னு சொல்லும்போது ஆண்டவர் 3 முறை அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். பலங்கொண்டு திடமனதாயிரு. தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். அதனால தான் சங்கீதம் 18 முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது இப்படி சொல்லுவார், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன்னு சொல்லி. தாவீது பெரிய ராஜா, அவர் பலம் என்று சொல்லிக் கொள்வதற்கு 1000 காரியம் சொல்லலாம். ஆனால் அவர் சொல்வது கர்த்தர் தான் என் பலன், என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இங்கே நம்ம வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் பேசுவதை கவனிப்பதற்கும் ஒரு திடமனதும் தைரியமும் வேண்டும். அதற்காகத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அவரோடு பேசி கொண்டிருக்கும் போது இதை சொல்லுகிறார். அநேக நேரங்களில் ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்கு நமக்கு ஒரு பலனும் ஒரு தைரியமும் வேணும். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை தனித்தனியாக சொல்லலாம், பொதுவாக செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லலாம். நான் தான் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை அவர் தெரிந்தெடுத்து இந்த பணியை செய் என்று சொல்லியிருப்பாரானால் அதை நான் தான் அதை செய்வதற்கு, ஆண்டவர் சொல்வதை செய்வதற்கு முன்வர வேண்டும். அதற்கு என்ன வேண்டும் சொன்னால் ஒரு பலம் வேண்டும், ஒரு ஸ்ட்ரென்த் வேணும், ஒரு கரேஜ் வேணும், ஒரு தைரியம் வேணும். அதனால தான் அவர் என்ன செய்கிறார், பேசும்போதே அந்த தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்துட்டு பேசும்போது அவர் இதை நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மிடம் தராத ஒன்றை அவர் கேட்பதில்லை. அவர் நம்மிடத்தில் என்னெல்லாம் தந்திருக்கிறாரோ அதைத்தான் நாம் அவருக்கு திரும்ப தந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணித்து வாழ்வது சிறந்த ஒரு வாழ்க்கை. அவர் நமக்கு தந்திருக்கிற தாளந்தானாலும் சரி, அவர் நமக்கு தந்திருக்கிற பலனானாலும் சரி, அவர் தந்திருக்கிற எதையும் நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்வது சிறந்த வாழ்க்கை. அங்கே அவர் சொல்லும்போது அவர் என்ன வேலையை செய்யணும்னு குறிப்பிட்டு சொல்கிறார். நான் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். 6வது வசனத்தில் தேசத்தை கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கும் பணியை யோசுவா செய்யணும். அதை கவனமாக செய்யணும், சரியாக செய்யணும். அதற்காகத்தான் அவனை தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் தெரிந்தெடுப்பதற்கான காரணத்தை கேட்கும்போது அதை யோசுவா மறுப்பு கூறாமல் அல்லது அதை நான் தான் செய்ய வேண்டுமா என்று சொல்லி கேள்வி கேட்காமல் அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். காரணம் என்னென்னா, ஆண்டவர் அவர் கொடுத்த ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், பலங்கொண்டு திடமனதாயிரு. அதை அவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்கும் அந்த தன்மையை காட்டுகிறார். அதே போல் ஆண்டவர் சொல்வதை செய்வதற்கும் தான் தயாராக இருப்பதை அவர் அந்த 2 வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் அவருக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்று நாமும் கூட அநேக நேரங்களில் ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்கு நமக்கு என்ன வேணும்னா ஒரு பலம் வேணும். ஆண்டவர் என்னோட பேசுகிறாரே, ஆண்டவர் என்னை இதை செய்ய சொல்கிறாரே, நான் அவர்கிட்டே பலனை பெற்று இதை செய்யலாமே, அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு நான் இதை செய்யலாமே அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளே ஏற்படணும். அந்த தாட்டை படணுங்கிறதுக்காகத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுவும் நினச்சி பயந்து அதைரியப்பற்றாத, பலங்கொண்டு திடமனதாயிரு. இன்னொரு முறையும் சொல்கிறார், 7வது வசனத்தில் சொல்கிறார், பலங்கொண்டு திடமனதாயிரு. அங்கே எதற்காக நீ பலங்கொண்டு திடமனதாயிருன்னு சொல்கிறாருன்னா, அங்கேயே போடப்பட்டிருக்கு, உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ வேத வார்த்தைகளை, சத்திய வார்த்தைகளை என்ன செய்யணும்னா செய்வதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு கவனமாக இருக்கும்படி எப்படி இரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த வார்த்தைகளை நாம் இணைத்து படிக்கும்போது தான் ஏன் பலங்கொண்டு திடமனதாக இருக்க சொல்லுகிறார் என்பதை விளங்கி கொள்ளலாம். இதை தனியாக நம்ம படித்தாலோ பலங்கொண்டு திடமனதாக இரு கேட்கவும் படிக்கவும் நல்லாயிருக்கும். ஆனால் எதற்காக அப்படி சொல்லுகிறார்,
முதல்ல நம்ம பார்த்தோம், முதல் குறிப்பில் அவர் அந்த கொடுக்குற பணியை ஏற்றுக்கொள்வதற்காக இந்த ரெண்டும் அவருக்கு தேவைப்படுகிறது. பலம் கொண்டு திடமனதாக இதை செய்வதற்கு. இரண்டாவது, யோசுவா கீழ்ப்படிவதற்கு என்ன தேவைப்படுகிறது? அவரிடத்தில் ஒரு பலமும் ஒரு திடமனதும் தேவைப்படுகிறது. அதை ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? நீ புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு, போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. திரும்பவும் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலும், நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். அவர் சொல்லுகிறார், இரண்டாவது முறையும் அவர் சொல்லும்போது ரெண்டு காரியங்களை சொல்கிறார். ஒன்று, நீ வேத வாக்கியங்களை, வேத வசனங்களை தியானித்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், அதன்படி செய்ய கவனமாக இருக்கும்படி தியானிக்க வேண்டும். இந்த நாளில் நாம் எல்லாரும் தியானிக்கிறோம். காலையில் எழுந்தவுடனோ, இரவு நேரத்திலோ, பகல் நேரத்திலோ தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஏன் தியானிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம்? அநேக நேரங்களிலே கடமையை முடிப்பதற்காக அதை செய்கிறோமா? அநேக நேரங்களில் இதை செய்வதால் கடவுளுக்கு பிரியமாக இருக்கும் என்ற நோக்கில் செய்கிறோமா? நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுகிறது என்பதற்காக செய்கிறோமா? ஆனால் உண்மையிலேயே எதற்காக செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ தியானிக்கும் போது அதன்படி செய்வதற்கு கவனமாக இருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனோடும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவாக போதிக்கிறார், தெளிவாய் பேசுகிறார். அவர் அப்படி பேசுகிற ஆண்டவராக அவர் இருக்கிறபடினால அவர் பேசுவதிலே தேவன் நான் என்ன செய்ய விரும்புகிறார், நான் எதை செய்ய வேண்டாம் என்கிறார் என்பதை குறித்து தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து கொண்டே போவோமானால், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவர் சொல்வார். அப்படியானால் அந்த செய்யக்கூடாததையும் சொல்றாரு, செய்ய வேண்டியதையும் சொல்றாரு. அநேக நேரங்களில் வேதம் பாவத்தை குறித்து எச்சரிக்கிறது. நாம் அந்த எச்சரிப்புக்கெல்லாம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறோம்? யோசுவா 3 முறை கேட்டுக்கொள்ளப்படுகிறார். 3வது முறை அவர் ஏன் இதை சொல்கிறார் என்று சொன்னால், 9வது வசனத்திலே, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நான் திகைக்கும் போதும் கலக்கம் அடையும் போதும் எனக்குள் தேவனுடைய பலன் வேண்டும் என்று நான் வாஞ்சித்து, நான் அந்த தேவனுடைய பலனை பெற்று நான் பலமுள்ளவனாக இருக்க வேண்டும். எனக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு திடமனது வேண்டும். ஆண்டவர் அதை தருகிறார். பலங்கொண்டு திடமனதை ஆண்டவர் எப்படி தருகிறார்? அவரே நேரடியாக தருகிறார் ஜெபிக்கும் மனிதனுக்கு. அதான் முதல்ல நம்ம சொன்ன வார்த்தை. அவர் கூப்பிடும் நாளிலே எனக்கு என்ன தர்றாருன்னா, பலமும் தைரியமும் தருகிறார். அப்படி கூப்பிடும்போது தருகிறார். வேத வசனங்களின் மூலமாக தருகிறார். பலனும் தைரியமும் தேவ ஆவியானவர் மூலமாக அவர் தருகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, நாம் ஏன் தியானிக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை உங்கள் முன்னாக வைக்க விரும்புகிறேன். தினமும் வேத வசனத்தை தியானிக்கிறோமே, தினமும் ஜெபிக்கிறோமே. ஏன் ஜெபிப்பது எதற்காக? எந்த கட்டளைகளுக்கெல்லாம் என்னால் கீழ்ப்படிய முடியவில்லையோ அதை ஆண்டவரிடத்தில் சொல்லி முடிய, வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னால் இந்த வசனத்தை கை கொள்ள முடியவில்லை ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொண்டு அந்த பலனை பெறுவதற்கு, திடமனதோடு மீண்டும் அதை பின்பற்றுவதற்கு, திகைக்கும் போதும் கலக்கம் அடையும் போதும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ பலங்கொண்டு திடமனதாக இரு. ஏன்னா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, எதை குறித்து கலக்கம் அடைகிறோம்? எதை குறித்து பயப்படுகிறோம்? நாம் எதை ஆண்டவருக்காக செய்ய முடியவில்லை, ஆண்டவருக்காக வாழ முடியவில்லை, இந்த பாவம் என்னை துரத்துகிறதே, இந்த பாவம் என்னை வெளியே வர முடியாமல் தடையாக இருக்கிறதே, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், திகையாதே கலங்காதே, நீ என்னிடத்தில் பலன் பெற்று, நீ என்னிடத்தில் தைரியத்தை பெற்று நீ என்ன செய்யலாம்? பரிசுத்தமாக வாழலாம், வேத வசனத்தின்படி வாழலாம், நான் உனக்கு உதவி செய்வேன். தியானமானது எப்படி முடிய வேண்டும் என்று சொன்னால், தேவன் எனக்கு இப்படி நடக்க சொல்லுகிறார், நான் நடப்பதற்கு தேவனிடத்தில் பலமும் தேவனிடத்தில் திடமனதையும் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்ற உணர்வோடு முடியுமானால் அந்த தியானம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, நாங்கள் ஆண்டவரே, பல நேரங்களில் நீர் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியங்கள்
என்ன என்று பார்க்கும்போது அவைகளை நீர் திரும்ப சொல்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி அங்கே வாசித்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசுவதை கேட்பதற்கும் நீர் என்ன செய்ய சொல்கிறீரோ அதை புரிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு பலமும் தைரியமும் வேண்டும் ஆண்டவரே. அதே போல நீர் சொல்லியிருக்கிற வேத வசனங்களில் சொல்லியிருக்கிற நியாயப்பிரமாணங்களில் சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிவதற்கு, அதன்படி செய்ய கவனமாய் இருப்பதற்கு எங்களுக்கு பலமும் திடமனதும் வேண்டும் ஆண்டவரே. அதே போல நாங்கள் சந்திக்கும் சூழ்நிலைகள் திகைப்பாகவும் கவலையாகவும் பயமாகவும் வேதனையாகவும் இருக்கிற சூழ்நிலையிலே நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் உம்மிடத்திலிருந்து பலத்தையும் உம்மிடத்திலிருந்து தைரியத்தையும் பெற்று நான் இந்த காரியத்தை எதிர்கொள்வேன், இந்த காரியத்தை நடப்பிக்க நீர் என்னை பயன்படுத்துவீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு உம்முடைய கரம் பற்றி நடக்க உதவி செய்யும். பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.